Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடெண்ட்ஸோட ஃபைனல் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பரோட பேட்டர்ன் அந்த ஆன்சர் புக்லெட்டோட பேட்டர்ன் எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி ஃபைனல் எக்ஸாம் ஆன்சர் பண்ணணும், எப்படி அதை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இதுதான் உங்களோட டாப் ஷீட். இப்படி தான் இருக்கும் இது பார்க்குறதுக்கு. இதில் மேலே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கேண்டிடேட்டோட அந்த கோடு, கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருந்த அந்த பாக்ஸில் இருக்க நம்பர் அதெல்லாம் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இது மாடல் எக்ஸாம்ன்றதுனால இந்த ஸ்டூடெண்ட் இதை ஃபில் பண்ணல. அப்புறம் நேம் ஆஃப் த எக்ஸாம், டே அண்ட் டேட் ஆஃப் த எக்ஸாம், கிளாஸ், சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஆஃப் ஆன்சரிங் இங்கிலீஷ் மீடியம்ன்றதுனால இங்கிலீஷ்னு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் நோட்னு கொடுத்துருக்காங்க. சர்டிஃபைட் தட் வி ஹவ் இவாலுவேட்டட் திஸ் ஆன்சர் புக்லெட் அக்கார்டிங் டு த கரெக்ட் செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது அந்த இன்விஜிலேட்டரோட சைன் இங்கே இருக்குது. ஸோ நேம் ஆஃப் த இன்விஜிலேட்டர், எக்ஸாமினர் எல்லாரோட சைனும் அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இது மாடல் எக்ஸாம்ன்றதுனால இங்கே ஃபில் ஆகல, உங்களோட ஃபைனல் எக்ஸாமில் ஃபில் ஆகும். இந்த சைடில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இது வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, உங்க கரெக்ஷன் பண்ணும்போது கொஸ்டின் நம்பர் 1க்கு உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் கிடைச்சது, கொஸ்டின் நம்பர் 2க்கு எவ்வளோ ஸ்கோர் அப்படின்றத இங்கே எழுதிட்டே வருவாங்க. இதில் வந்து அந்த இப்போ திஸ் ஆர் தட் கொஸ்டின் இருக்குல்ல, இப்போ 21st கொஸ்டினுக்கு 2 ஆர் ஆப்ஷன் இருந்து நீங்கள் ரெண்டுமே எழுதிருந்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டத்தோட மார்க்கே அவங்களால கண்டிப்பாக அங்கே ஃபில் பண்ண முடியாது. ஏன்னா கொஸ்டின் நம்பர் 21க்கு ஒரு பாக்ஸ் தான் இருக்கும். 21 கொஸ்டினோட மார்க்கை இங்கே அவங்க போட்டுருவாங்க. திருப்பி அந்த ஆர் சாய்ஸ் ஆன்சர் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து கேன்சல் தான் பண்ணுவாங்க. முதல்ல எந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணீங்களோ அதோட மார்க் தான் கேரி ஆகும். அதோட ஆர் ஆப்ஷன் செகண்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணுறது கட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸோட நம்பர்ஸும் அதில் பாக்ஸும் இருக்குது. இது வந்து இந்த ஃபஸ்ட்டு 21 மார்க்ஸோட டோட்டல், அதுக்கப்புறம் மற்ற எல்லாத்தோட டோட்டல், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கிராண்ட் டோட்டல் என்ன வந்திருக்கு அப்படின்றத அவங்க இங்கே ஃபிகர்லேயும் கீழே வந்து வேர்ட்ஸ்லையும் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் உங்களோட டாப் ஷீட் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் வந்து இங்கே 3ன்னு எழுதியிருக்காங்க பாருங்கள். நம்பர் ஆஃப் சப்ளிமெண்ட்ரி ஆன்சர் புக்ஸ் யூஸ்டுன்னு. இது வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குற இந்த பேம்ப்ளெட், ஆன்சர் பேம்ப்ளெட், இது இல்லாமல் இந்த ஸ்டூடெண்ட் வந்து இங்கே 1, 2, 3 வந்து எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்ரியாக வாங்கியிருக்காங்க. அதனால தான் இங்கே 3ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களோட புக்லெட் ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. இது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஷீட் மாதிரி இருக்காது. இது எப்படி நீங்கள் எழுதணும் அப்படின்னு பாருங்கள். ஸோ மேலே வந்து உங்கள் மேக்ஸு செக்ஷன் நம்பர் கண்டிப்பாக எழுதணும். கொஸ்டின் நம்பர் போடுங்க. 1 மார்க்குக்கு ஆன்சர் பண்ணுற ஸ்டூடெண்ட் இதோட ஆன்சரை மட்டும் இந்த மாதிரி கேரி ஓவர் பண்ணுங்கள். உங்களோட எல்லா கேல்குலேஷனும் இந்த சைடில் ஒரு பாக்ஸ் போட்டு ரஃப் காலம் மாதிரி கேல்குலேட் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் இங்கேயே கேல்குலேஷன் போட்டு ஆன்சர் எடுத்துகிட்டு வந்து எழுதும்போது அது ஒரு மாதிரி கிளம்ஸி ஆகிடும். உங்களுக்கு உங்களை ஆன்சர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதோட இப்போ 33ன்றது ஆன்சர், அது ஏ ஆப்ஷன்லேருந்து அந்த ஏயும் போட்டுட்டு அதுவும் எழுதுங்க. அதே மாதிரி இந்த டின்றது தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர்னா ஆப்ஷனும் எழுதி அதோட ஆன்சரும் எழுதுங்க. ஸோ அதுதான் கரெக்டான ஃபார்மேட். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இப்போ 1 மார்க் எழுதுறீங்கன்னா 1லேருந்து 20 வரைக்கும் நம்பர் போட்டுருங்க. போட்டுட்டு தெரிஞ்ச எல்லா கொஸ்டினும் எழுதிட்டு தெரியாதது 1, 2 இருந்ததுன்னா கடைசியில் வந்து ஃபில் பண்ணுங்க. அந்த நம்பரையே போடாமல் போயிட்டீங்கன்னா கடைசியாக அங்கே வந்து திருப்பி வரும்போது நம்ம அந்த நம்பரை மிஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரே ஆர்டரில் லைனாக நம்பர் போடும்போதும் இந்த மாதிரி ஆன்சரை மட்டும் கேரி பண்ணும்போதும் கரெக்ஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இதுதான் சரியான ஃபார்மேட்டும் கூட. எம்சிக்யூ பொறுத்த வரைக்கும் ஆன்சரே எனக்கு தெரியலன்னா கூட நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, அதை கண்டிப்பாக எழுதிருங்க. ஏன்னா நமக்கு எந்த நெகட்டிவ் மார்க்கிங்ஸும் கிடையாது. மேபி நம்மளுக்கு கரெக்டாக வந்ததுன்னா அது நமக்கு குட்டு தானே. அதனால் எதையுமே விடாதீங்க. கண்டிப்பாக எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிடுங்க டெஃபினட்டாக. அசர்ஷன் ரீசனிங் கூட இந்த மாதிரி எடுத்து ஃபுல்லாக எழுதியிருக்காங்க பாருங்கள். டோட்டலாக 19 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இங்கே இப்போ செக்ஷன் பி வந்திருக்காங்க. ஸோ செக்ஷன் பின்றதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே கொஸ்டின் நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அங்கே ஈக்குவேஷன் எடுத்து சம சால்வ் பண்ணுறோன்னா இந்த மாதிரி இதுதான் நான் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்திருக்கேன், 2ன்னு எடுத்திருக்கேன். நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் 1 and 2 ஆட் பண்ணுறேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நிறைய ஸ்டூடெண்ட் இங்கே எழுதுறதே இல்லை. அவங்களே மைண்டில் யோசிச்சுப்பாங்க இது 1, 2, நீங்கள் 1+2 மட்டும் எழுதியிருப்பாங்க. ஒரு சென்டம் பேப்பர் ஆன்சர் பண்ணுறீங்கன்னா எது நான் 1ன்னு எடுத்திருக்கேன், எதை நான் 2ன்னு எடுத்திருக்கேன் அப்படின்றத கண்டிப்பாக அங்கே கேரி பண்ணி காமிச்சிருக்கணும். ஸோ எடுத்து இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்க. யுவர் நீட் ப்ரெசன்டேஷன். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ வந்திருக்கு. சில ஸ்டூடெண்ட் அதை பிளாக் பண்ணல எழுதுவாங்க, சில பேர் அதை பாக்ஸ் போட்டு காட்டுவாங்க. இல்லை அந்த கடைசியில் எக்ஸ் அண்ட் ஒய்னு ஃபைனலாக அந்த ஆன்சர் எடுத்து முடிங்க டெஃபினட்டாக. ஸோ அடுத்த கொஸ்டின் வேறு அந்த டயக்ராம் நீட்டோ அதை ட்ரா பண்ணிக்கோங்க. மாதிரி இந்த ப்ராபபிலிட்டி கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறீங்கல்ல, நிறைய ஸ்டூடெண்ட் வந்து 1ன்னு போட்டு வெறும் இந்த 1/23, வெறும் இந்த 10/23 இது மட்டும் தான் எழுதுறீங்க. ஆக்சுவலாக அது ப்ராபபிலிட்டி ஆஃப் நீங்கள் என்ன எழுதிருக்கீங்கன்றதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லணும். இந்த மாதிரி பி போட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ராபபிலிட்டி ஆஃப் பிளாக் கிங்கோட ப்ராபபிலிட்டியை நான் எழுதியிருக்கேன் அப்படின்றத கண்டிப்பாக இந்த மாதிரி சொல்லுங்கள். ஏன்னா ஒரு 3 மார்க் ஆன்சர் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா வெறும் இந்த நம்பருக்கு மட்டும் 3 மார்க் போடவே தோணாது. அந்த இடத்துல மார்க் அவங்க வந்து டெஃபினட்டாக கம்மி பண்ணலாம். இந்த மாதிரி எழுதுங்க, எதோட ப்ராபபிலிட்டி இதுன்னு எழுதுங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் வந்து யூஸ்வலாக 52. அவங்க கொஸ்டினை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த 6 கார்டை ரிமூவ் பண்ணிட்டே பண்ணுங்க அப்படின்னு, அதனால அவங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இல்லைனா N(S) நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் சாம்பிள் ஸ்பேஸ்னு அர்த்தம். அதேமே அவங்க 52ன்னு எடுத்து எழுதிருங்க. ஒரு கொஸ்டின் ஃபினிஷ் ஆனோன்னா அந்த இடத்துல லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம கடைசியாக ட்ரா பண்ணிக்கலாம்னு வந்தால் கண்டிப்பாக நமக்கு டைம் இருக்காது. ஆனால் கையிலே ஒரு ஸ்கேல் பென்சில் நம்மக்கிட்டே இருக்கும். முடிச்சோன்னா டக்குன்னு லைன் போட்டு போய் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
இது உங்களோட ஆன்சர் புக்லெட்டோட இந்த கடைசி பேஜ். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு இந்த புக்லெட் மட்டும் தான், ஆன்சர் புக்லெட் மட்டும் தான். இதில் வந்து கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா முதல்ல நமக்கு இந்த புக்லெட் மட்டும் தான் கொடுப்பாங்க. இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முதல்ல இந்த புக்லெட்டை இது ஆன்சர் புக்லெட்டை கையில் வாங்கினோன்னே இதை கவுண்ட் பண்ணி இதில் வந்து 28 பேஜஸ் இருக்கா அப்படின்றத முதல்ல செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Do not make any special signs or mark inside or outside the புக்லெட். இந்த ஆன்சர் புக்லெட்டில் வேறு எந்த இடத்துலையும் எந்த ஸ்பெஷல் சைனோ, உங்களோட நேமோ, ஸ்கூல் நேமோ, உங்களோட நம்பர்ஸோ எதுவுமே எழுதியிருக்கக்கூடாது அப்படின்றத செகண்ட் பாயிண்ட்டு. உங்களோட ரோல் நம்பர், ஸ்கூல் நேம் அதே பாயிண்ட்டை தான் திருப்பி சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் ஸ்கிரிப்ட், உங்களோட மேப் புக்கு, உங்களோட கிராஃப் ஷீட்டு, அந்த மாதிரி என்ன உங்களுக்கு அட்டாச்மெண்ட் இதில் இருந்தாலும் அதில் எந்த இடத்துலையும் உங்களோட எந்த ஸ்பெஷல் சைன்ஸும் அங்கே இருக்கவே கூடாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சீரியல் நம்பர் புக்லெட்டில் அந்த சீரியல் நம்பர் தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் எக்ஸ்ட்ரா வேறு எதுவுமே எழுதியிருக்கக்கூடாது. உங்களோட ஆன்சர்ஸ் மட்டும் தான் அந்த பேப்பரில் இருக்கணும். இந்த பேப்பரில் வந்து பெருசாக மார்ஜின் விடுறதுக்காக ஸ்பேஸை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த புக்லெட்டில் இருக்க அந்த 28 பேஜுமே யூஸ் ஆகிருக்கணும். ஏதாவது ஒரு பேஜை வந்து அப்படியே பிளாங்காக லீவ் பண்ணிட்டு நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணவங்க மட்டும்தான் அந்த சப்ளிமெண்ட்ரி அடுத்த புக்லெட் அந்த ஷீட் வந்து நீங்கள் வாங்க முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஒரு ட்ரா எ லைன் when the question is finished. ஒரு கொஸ்டின் முடிஞ்சதுக்கப்புறம் லைன் போடுங்க. நான் அப்போ தான் அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டும் உங்களோட அடுத்த கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது. அதனால இங்கே லைன் ட்ரா பண்ண சொல்லி டெஃபினட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் ரோல் நம்பர் அதெல்லாம் வேறு எங்கேயுமே எழுதக்கூடாது. யூஸ் ஒன்லி த பிளாக் ஆர் ராயல் ப்ளூ இங்க் பென் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஹெட்டிங்க்கு ரெட் பெர்மிட்டட்னு போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. ரஃப் கால்குலேஷன் அது எல்லாமே வந்து உங்களை ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு லைன் போட்டு ரஃப் ஒர்க்குன்னு பண்ணுங்கள். அது முடிஞ்சதுக்கப்புறம் அதை ஒரு கிராஸ் பண்ணிடுங்க. அது அந்த ரஃப் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் அதை கிராஸ் பண்ணி கட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் புக்லெட் எக்ஸாமில் இருக்கிற இன்விஜிலேட்டர்கிட்ட வந்து கொடுக்காம நீங்கள் ஹாலை விட்டு வெளியில் வரக்கூடாது அப்படின்றத உங்களோட 11th பாயிண்ட். 12th பாயிண்ட் வந்து அன்ஃபேர், அதாவது அந்த காப்பி அடிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததுன்னா உங்களோட ரிசல்ட்டில் வந்து UFM அப்படின்னு வந்துடும் சர்டிஃபிகேஷனில். அப்படின்னா அன்ஃபேர்ட் அப்படின்னு அர்த்தம். இதில் இந்த கீழே இருக்கிற எந்த பாயிண்ட்டை நீங்கள் பண்ணாலும் அது வந்து UFMல தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களோட இந்த புக்லெட் தவிர உங்ககிட்ட வேறு எந்த மெட்டீரியல்ஸும் இருக்கக்கூடாது. நீங்கள் வெளியிலேருந்து எந்த பேப்பரோ நோட்ஸோ கொண்டு போயிருக்கக்கூடாது. வேறு யார்கிட்டையும் ஆன்சர் வந்து சீக் பண்ணக்கூடாது. ஆன்சர் புக்லெட் மெட்டீரியலில் வந்து வேறு எதுவுமே நீங்கள் எழுதக்கூடாது. உள்ளே இருக்க இன்விஜிலேட்டரை எதிர்த்து எதுவும் பேசக்கூடாது அவங்ககிட்ட. இந்த புக்லெட்டை எந்த காரணத்துக்காகவும் வெளியில் எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஆன்சர்ஸ் புக்லெட்டை தவிர உங்களோட ஆன்சர் வேறு எந்த ஷீட்லேயும் எழுதி வைக்கக்கூடாது அப்படின்ற எல்லாமே இங்கே இருக்குது. அது மாதிரி டேக்கிங் அவே த புக்லெட் மட்டும் இல்லாமல் டேரிங் த எனி பேப்பர் ஆஃப் தி ஆன்சர் புக் ஆர் சப்ளிமெண்ட்ரி புக்கை கிழிக்கிறது அது எல்லாமே வந்து UFMல தான் வரும். ஸ்மக்லிங் அவுட் தி கொஸ்டின் பேப்பர் ஆர் பார்ட் ஆஃப் எனி ஆன்சர் புக்லெட், இந்த ஆன்சர் புக்லேருந்து பேப்பரை வீட்டுக்கு வெளியில் எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே வந்து ஸ்மக்லிங்கில் தான் வரும். UFMல தான் போடுவாங்க. த்ரெட்னிங் எனி அஃபிஷியல் கனெக்டட் வித் த கான்டெக்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன், இது எல்லாமே வந்து UFMல தான் வந்து என்ட்ரி பண்ணுவாங்க அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் உங்களோட ஆன்சர் புக்லெட்டோட கடைசி ஷீட்டில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இது வந்து சப்ளிமெண்ட்ரி ஷீட் 1 வாங்கியிருக்காங்க. இங்கே அடிஷ்னல் ஷீட் 1ன்றதை மென்ஷன் பண்ணோம். உங்களோட எக்ஸாம் நம்பர் அப்புறம் இன்விஜிலேட்டர் கிட்ட சைன் வாங்கியிருக்கணும். சைன் பண்ணி தான் கொடுப்பாங்க, இல்லைனாலும் நீங்கள் கேர்ஃபுல்லாக அதை வாங்கிக்கணும் உங்ககிட்ட இருந்து. ஸோ இந்த மாதிரி எழுதுங்க. ஒரு 5 மார்க் கொஸ்டின் எழுதுறீங்க, அதோட ஃபைனல் ஆன்சர் ரீச் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஸ்பீட் எழுதியிருக்காங்க அப்படின்னா அதோட யூனிட்டை டெஃபினட்டாக எழுதுங்க. யூனிட் வந்து km/h. இது எழுதலைன்னா கூட உங்கள் 1/2 மார்க் அவங்க கட் பண்ண முடியும். ஸோ ஒரு தியரம் எழுதுறீங்க, அதுக்கு வந்து டயக்ராம் வேணும், அதில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னா கண்டிப்பாக டயக்ராமுக்கு மார்க் அலாட் பண்ணியிருப்பாங்க. டயக்ராமை நீட்டாக பென்சில் யூஸ் பண்ணி போடுங்க. கண்டிப்பாக கையில் எரேசரும் வச்சுருங்க. பெனில் வந்து டயக்ராம் போடாதீங்க மேக்ஸ் பொறுத்த வரைக்கும். இது ஒரு மீடியம் கொஸ்டின். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் டேபிள் போட்டிங்கன்னா டெஃபினட்டாக டேபிளில் வந்து பென்சிலை ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிவிட்டு நீட்டாக எழுதுங்க. சில ஸ்டூடெண்ட் இந்த லைனை வந்து கையில் போடுறது அப்போ கூட நீட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறது. ஆனால் கண்டிப்பாக அது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நீட்டாக தெரியாது. டெஃபினட்டாக ஸ்கேல் யூஸ் பண்ணி வந்து லைன் போடுங்க. எதை வந்து மீடியம் கிளாஸாக எடுத்திருக்கோம், எதை வந்து மாடல் கிளாஸாக எடுக்கிறோம் அப்படின்றது இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணி அந்த லிஸ்ட் பண்ணுங்கள் அந்த எலிமெண்ட்டை. அதுக்கப்புறம் ஃபார்முலா அப்ளை பண்ணி போடும்போது நம்மளுக்கு எந்த மிஸ்டேக்ஸும் வர சான்ஸ் இல்லை. ஸோ ஃபைனலாக கேஸ் பேஸ்ட் எழுதியிருக்காங்க. எல்லா கொஸ்டினும் முடிஞ்சதுக்கப்புறமும் லைன் போட்டிருக்காங்க பென்சில் யூஸ் பண்ணி. ஸோ லாஸ்ட்டில் இந்த ஷீட்டில் எழுதுறதுக்கு எதுவும் இல்லை, நான் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பென்சில் வச்சு ஒரு கோடு போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இது மாதிரி ஃபைனலாக ஏதாவது பிளேஸ் வந்து இருந்ததுன்னா இந்த மாதிரி கோடு போட்டு அந்த இடத்துல நான் எதுவும் எழுதலை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.